ஹலோ, காடு மாதிரி இருக்க பிரதேசத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் இருக்கு இல்லையா, தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வளம் போடணும். ஸோ வளமாக போடுறது பார்த்தீங்கன்னா உப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்குமே பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் தேவை. அதே மாதிரி வேறு மெக்னீஷியம் எல்லாம் தேவை. அப்போது நம்ம அதே மாதிரி சோடியமும் தேவை. இப்போ சோடியம் போடுற டைமு, அதனால உப்பு இருக்கு இல்லையா, உப்பு வாங்கிட்டு போய் உப்பு போடுவோம். ஹலோ, ஸோ ஹாய். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குது. என்னென்னா, தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடிக்கு நம்மளுக்கு சோடியம் டிஃபிஷியன்சிலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தென்னை மரத்துக்கும் சோடியம் வேணும், பொட்டாசியம், மேக்னீஷியம் எல்லாம் வேணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் போடுற டைமு தென்னை மரத்தை சுற்றி திறந்துருவாங்க. திறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த சீசனில் இப்போ ஒரு மழைக்காலம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் சுற்றி திறந்துருப்பாங்க. இல்லைன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சோடியம் டிஃபிஷியன்சி இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போடுவாங்க. ஃபுல்லாக இன்றைக்கி உப்பு போடுறது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃபாதர்-இன்-லாவோட மருமகன். அவர் வந்து உப்போட மூட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தார். போய் கேட்டா ஒரு டாட்டா வரணும்லி. இங்கே பாருங்கள், தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா திறந்து போட்டாச்சு. அங்கே போய் பார்க்கலாம். டாடி அங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதுனா கிளியராக காமிக்கலாம். அச்சா கணிச்சாட்டே எப்படியாண்ணே நீ நெக்ஸ்ட் உப்பிடுனே. ஓகே ஓகே, இங்கே பார்க்கலாம். டாடி മണ്ണിൽ കുമ്മായിടുന്നതെന്ന് വെച്ചാൽ അസിഡിറ്റി വർക്കാണ്, മണ്ണിന്റെ അസിഡിറ്റി വർക്കാണ്. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு இங்கே வெள்ளையாக இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு சுண்ணாம்பு எதுக்குன்னா மண்ணோட அசிடிட்டி இருக்கு இல்லையா, மண்ணோட அசிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சுண்ணாம்பு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை சுற்றி திறந்து போட்டிருக்காங்க. ஸோ திறந்து போட்டது பார்த்தீங்கன்னா வளம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு போட்டுட்டு மண்ணோட அசிடிட்டி கம்மி பண்ணதுக்கு அப்புறமேட்டு உப்பு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், உப்பு வந்து மூட்டையாக வாங்குவாங்க. வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக உப்பு பாவுவாங்க இல்லைச்சா. சோடியம் டிஃபிஷியன்சி கண்ட்ரோல் ஏனில்லை உப்பு இடுന്നത്. சோடியம் டிஃபிஷியன்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ சால்ட்டு போட்டுட்ருக்காரு அவர். ഇനി നെക്സ്റ്റ് വേറെന്തെല്ലാം ഇടുവാ? നൈട്രജൻ, ഫോസ്ഫറസ്, പൊട്ടാഷ് അടങ്ങിയ വളം, ഒന്നിക്ക് കോംപ്ലക്സ് അല്ലെങ്കിൽ പിന്നെ യൂറിയ, പൊട്ടാഷ്, സാക്രംഫോസ്, ഇത് മിക്സ് ചെയ്തിട്ട്. ஓகே, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வளங்கள் இருக்கு. 25 கிலோ ஜைவ வளம் இருக்கும் ஒரு குஞ்சிന്. ஓகே ஓகே, 25 கிலோ. இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, பொட்டாசியம், மேக்னீஷியம், அதே மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரெண்டு மட்டும் தான். மேக்னீஷியம் குறைச்சே வேண்டும் இல்லை, அரை கிலோ. அதாவது மேக்னீஷியம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் தேவை. பாக்கி இருக்கிறதுல வந்துட்டு அதுக்கு ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு அளவு இருக்குங்க. யூரியா, பொட்டாஷ், யூரியா, பொட்டாசியம் 1.5 kg. പിന്നെ കടലപ്പിണ്ണാക്ക് 3 കിലോ. கடலை பிண்ணாக்கு இருக்கு இல்லையா, அது 3 கிலோ. அதே மாதிரி ஜைவ வளம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வளம் விற்கிற ஒரு ஷாப் இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ண மூட்டை இருக்கும். அது வாங்கிட்டு வந்து இங்கே தென்னை மரத்துக்கு வந்துட்டு வளமாக போட்டால் தான் நல்லா தேங்காய் தரும் இல்லைச்சா. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பாடிக்கு இப்போ ஏதாவது டிஃபிஷியன்சி இருந்தால் நம்ம டாக்டரை காமிப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இதுக்கு தேவைப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் வந்துட்டு பஞ்சாயத்துக்கிட்ட இருக்க அந்த இதுக்கான ஒரு ஷாப் இருக்குது, வளம் விற்கிற பீடியன்னு சொல்லுவாங்க. அதாவது வளம் டிப்போன்னு சொல்லுவோம். அங்கே கிடைக்கும் இதெல்லாமே. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்து வாங்கிட்டு இப்போ என்னெல்லாம் மரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏக்கர் தோப்பு இல்லைச்சா. இது ஒரு தோப்புன்னு என்ன வேணால் சொல்லலாம். இங்கே தோட்டம், தென்னந்தோட்டம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கஷுமாவை நீங்கள் சொல்கிறது நம்மளோட கேஷ்யூநட் இருக்கு இல்லையா, கேஷ்யூநட் தோட்டம் பார்த்தீங்கன்னா மேலே வரும். இதுக்கு அதில் நிறைய இடத்துல ரப்பர் இருக்குது, இடையில வாழையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் தென்னை இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசேன்னு இருக்கு இல்லையா, நடுவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை திறப்பாங்க. மண்ணை வந்து நோண்டி வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள இந்த வளங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க.
ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பாய், டா.